என்ன கருமையா இது? அந்த மியூசிக் தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஹிட்டாக போயிட்டு இருக்கு. சரி அதுக்கு இதுக்கும் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணது. சரி இது என்னடா புது கெட்டப் அப்படின்னு கேட்குறீங்களா? முடி ஜாஸ்தி வளர்ந்துருச்சு, அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. இப்படி வீடியோ பண்ணால் எப்படி நல்லா இருக்கா? அதுதான் இதை போட்டுட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தமிழ் ஹீரோஸோட 50வது படம் வந்து எல்லாமே வந்து மேசிவ் ஹிட்டாக தான் போயிருக்கு. நம்ம விஜயோட படம் மட்டும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. பட் அஜித்தோட படம் பயங்கர ஹிட்டு. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த விஜய் சேதுபதியோட 50வது படம், அந்த படமும் பயங்கரமான ஹிட்டு. இப்போ நம்ம தலைவர் தனுஷோட 50வது படம் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தனுஷே எழுதி டைரக்ட் பண்ணுற படம் ராயன், அதுதான் இப்போது ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சன் பிக்சர்ஸ் ரத்தத்தை கழுவுறாங்க. காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியும்? செல்வராகவன் காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். அது எஸ்ஜே சூர்யாவா? அது பார்க்க விஜய் மாதிரியே இருக்காருங்க. அப்படியே சைட் லுக் பாருங்களேன். அப்படியே விஜய் லுக் மாதிரியே இருக்குங்க, பயங்கரமாக இருக்க லுக்கு. ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். செல்வராகவன் இன்ட்ரோ கொடுக்குறதுனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதுவும் சன் பிக்சர்ஸ் வேறு. ஆனால் இதோட கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? இதில் டெரரிஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் நான் தான் பஞ்சாயத்து பண்ணணுமா. ஆனால் இந்த பேட் டைம்லேயும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடெண்ட்லாம் நம்ம பையன் ஒருத்தன் இருந்திருக்கான். நம்ம பையன் உடனே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்பைஸ் வி ஹவ் எவர் ஹேட், வீரராகவன். தலைவர் பீஸ்ட் வேறு வந்துருந்துச்சு, அதுலேயும் இதே மாதிரி தான் இன்ட்ரோ கொடுத்துருந்தாரு. எப்படி இருக்கு அந்த இருக்குன்னு தெரில. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. தனுஷ் 50 ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இந்த அடி பார்த்துருக்கேன். இது என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நடலாவும் கூட நானே. 27/6/7 ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து அந்த கடைசி அந்த ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் தான் வேறு லெவல். அப்படி போட்ட ஃபுல்லாக அடிச்சிருச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா மகாராஜாவில் வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதுலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு யதார்த்தமான ஒரு நடிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரியே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்குன்னு தெரில, எல்லாம் ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்ஜே சூர்யா தான் வில்லன். சும்மாவே ஆக்டிங் அலற விட்டுருவார். இதில் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரில, எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 26/7 போய் தேட்டரில் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னங்கிறது.
இந்த ட்ரெய்லர் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் செல்வராகவன் இன்ட்ரோ கொடுத்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பாயா இருக்கணும்டா. எல்லாமே வந்து ட்ரெய்லரை வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறையாக்கிடுறோம். பட் ஆனால் படம் வரப்போ எப்படி இருக்கு என்னங்கிறது தெரில. லாஸ்ட்டாக வந்த கவி நடித்த படம் ஸ்டாருங்கிறது வந்து ட்ரெய்லர் வந்து மேசிவ் ஹிட்டாக செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம தேட்டரில் போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் ட்ரெய்லர் வந்திருக்கு, நல்லா இருக்குது, லுக் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு சைடில் இருந்தோம். எல்லாம் ஒரு தனுஷோட 50 அவர் ரிட்டன் அண்ட் டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு. அதுக்காக போய் இப்போ தேட்டரில் பார்க்கலாம். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் 26th அன்னைக்கு. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டாமாங்க. See you on next video.